யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். ஆனா நீங்களே புருஷனா வருவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. இவ்வளவு திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கல்யாணத்துக்கு எங்க இன்விடேஷன் கேட்டீங்களே, உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? பிறந்த உடனே அம்மாவை எழுந்த, ஆதரவு தேவைப்படுற நேரத்துல அப்பாவை எழுந்த, இனிமே புருஷங்கிற பந்தம் மட்டும்தான் பாக்கி இருக்கு நினைச்சேன். அதுவும் இப்ப போய் ஆயிடுச்சு. ஏன் என்ன சித்திரவதை செய்றீங்க? சொல்லுங்க, நீங்க யாரும் தயவு செய்து சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டியா இல்ல ஏதாவது பாக்கி இருக்க? இப்ப நான் பேசலாமா? நான் யாருங்கிற கேள்விய நீ முன்னாடியே கேட்டிருந்தா இந்த அளவுக்கு குழப்பம் வந்திருக்காது. பரவாயில்ல, இப்போ அது கேட்டியே. நான் ஒரு சிபிஐ ஆபீசர். ஒரு கொலைகாரிக்கு சிபிஐ ஆபீசர் தண்டனை தான் வாங்கி தருவான், தாலி கட்டி தாரமாக்கிக்க மாட்டான். புருஷங்கிற பந்தமும் பொய்யாயிருச்சு நீ சொன்ன, அதுவும் உனக்கு பொய்யாயிடக்கூடாதுதான் நான் உன்னை என் மனைவியை ஏத்துக்கிட்டேன். உனக்கு நல்லது செய்யணும்னு உன் பின்னாடி வந்த போதெல்லாம் நீ என்னை பார்த்து பயந்து ஓடுன. என்னை விட்டு விலகி போனா உனக்கு ஆபத்து. அதனாலதான் 3 முடிச்சு போட்டு நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு முடிவு பண்ண. அது மட்டும் இல்ல, உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு உங்க அப்பாவும் ஆசைப்பட்டாரு. உன் போட்டோவை பார்த்த என் அக்கா, என் தம்பி எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருந்தது. நானும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். அலெக்ஸ், என் பொண்ணுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தேங்க்யூ. முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? ட்ரைனிங்காக 3 மாசம் டெல்லிக்கு போறேன். திரும்பி வந்தது முகூர்த்தத்தை வச்சுக்கலாமே. கல்யாணம் தள்ளி போகுதுன்னு வருத்தப்படுறீங்களா? வாழ்க்கையில 2 விஷயத்துக்காக நான் ஆசைப்படுறேன். ஒண்ணு, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. இன்னொரு ஆசை, என் லட்சியம் கூட சொல்லலாம். பல மோசடி செஞ்சுட்டு இருக்கிற அசோக் பிரதர்ஸ சட்டத்து கையில பிடிச்சு தரணும். அதுக்கான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான வேலைங்கிறது எனக்கு தெரியும். இதனால நம்ம சிபிஐ டிபார்ட்மெண்ட்டே பெருமைப்படும். என்னோட இந்த லட்சியம் நிறைவேறணும்னா அதுக்கு உங்களை தான் நம்பியிருக்கேன். கண்டிப்பா உங்களோட இந்த லட்சியம் நிறைவேறும். அப்படிலாம் ஒண்ணுமில்ல. நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. கல்யாண சந்தோஷத்துல என் கடமையை நான் மறக்கல. இப்ப என்ன டியூட்டி ஆரம்பிக்கிறேன். ஓகே. யார் தேடி வந்திருக்கீங்க? உங்களை தான் தேடி வந்திருக்கோம். சார், அருண்குமார் மர்டர் கேஸ் சம்பந்தமா நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி உங்க வைஃப் தான் அவனை கொலை பண்ணிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. உங்க வைஃப் அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். சட்டம் தன் கடமையை செய்யணும் தான் நான் என் கடமையை செஞ்சேன். அரெஸ்ட் பண்ணுங்க. என்னாச்சு? கனவு. கனவா? நான் ஏதோ கொலைகளை நடந்துருச்சுன்னு நினைச்சேன்.
யாருன்னு தெரியுதாடா? யாருன்னு தெரியுதா? சொல்லு. சௌத்ரி. கார் விபத்துல சௌத்ரி எரிஞ்சு போயிட்டான். அவனோட ஃபைலும் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. அப்ப இந்த சௌத்ரி எங்க இருந்து வந்தான்? சொல்லு சொல்லு. Bloody shit. அந்த ஃபைலை பத்தி சொல்லதான் சௌத்ரி அலெக்சாண்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? அலெக்ஸ்க்கு நம்மளோட ஒரு பக்கம் தான் தெரியும், மறுபக்கம் தெரியாது. தெரிய வெப்ப. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலனாலும் வாழ்த்து சொல்றதா என்ன மாதிரி விஐபிக்கு நாகரிகம்னு நினைக்கிறேன். வந்தவங்களை வரவேற்கிறது தான் தமிழனோட நாகரிகம். எந்த விஷயமா இருந்தாலும் துணிச்சலா செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்ப கல்யாணங்கிற கால்கட்டு போட்டாச்சு. கொண்டாட்டி குடும்பம் வந்த உடனே பொறுப்பு வந்திருக்குமே. துணிச்சல் என் ரத்தத்துல ஊர்னது. என் மனைவி பாராட்ட பாராட்ட இன்னும் அதிகமாகுது. பாவம் உங்க பொண்டாட்டி விவரம் தெரியாம உங்க வீரத்தை பாராட்டுறாங்க. வெளியில போற புருஷன் வீட்டுக்கு வருவானாங்கிற பயத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும். ஏன்னா உங்க தொழில் அப்படி. உங்க தொழில் மட்டும் என்னவா? எப்ப எங்க போலீஸ் வருதோ சிபிஐ அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு உங்களை நம்பிக்கிட்டு இருக்கவங்க பயந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல பேசின என்ன செய்ய முடியும்? முடிவு உங்க கையில இருக்கு. முடிவு நிர்ணயிக்கப்பட்டது. அதை நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் மாத்த முடியாது. சந்திப்போம். எங்க? ஜெயிலியா? அட நீ ஏன் பயப்படுற? உட்காரு. இது புது டிசைன். இந்த கலர் நல்லா இருக்காமா? வேண்டாம். அந்த முதல்ல புடவை பார்த்துட்டு போலாம். சொல்றேன்ல வா. பிரியா, ஏமா புடவை எடுக்கல? ஒண்ணும் இல்ல. டைம் போய் கார்ல உட்காரு. என்னம்மா எதுவுமே வாங்கலையே? நீ போய் உட்காரு, நான் வரேன். எங்க போனாலும் என் பின்னாலே சுத்தி சுத்தி வரீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கும் அவன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் எதுக்கு தெரியுமா இங்க வந்தேன்? உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்து சொல்ல வேண்டாமா? சரி, முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க என்ன கலர் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லட்டுமா? சிகப்பு கலர், பிளட் ரெட். உங்களுக்கு தான் சிகப்புனா ரொம்ப பிடிக்குமே. ஐயோ, நான் திரும்ப 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 போய் சொல்ல வேண்டாம். நீ எங்க போனாலும் வரேன். உன் கல்யாணத்துக்கு வர வேண்டாமா? எங்க இன்விடேஷன்? இன்விடேஷன் சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் தான் கொடுப்பாங்க. அப்ப நான் தெரியாதவனா? அதுவும் சரிதான். அருண்குமார் ஏன் கொலை செஞ்சேன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏற்கனவே உனக்கு கல்யாண டென்ஷன், இதுல நான் ஒரு டென்ஷனா? பெஸ்ட் ஆஃப் லக். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சா? வந்துட்டாங்க மாப்ள. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல? இப்பதான் சாப்பிட்டோம். என்ன பையன் பேசிட்டு இருக்க? எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா ரெடி ஆயி வா. சரிக்கா, அதோ வந்துடுறேன்.
पद्मे स्थिरां पद्मवन्तां ताविवावस्वये श्रियं मनसक्तां मागोदिं माजस्तस्यवदेविगे वशोनागं रूपमन्येष्यमधिष्ठे श्रियदान्वितः कर्तमेरप्रदां विसम्भवगतमां श्रियं आसय वेत्ते मातरं आपद्यं आपले जीवावा சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஃபைல பத்தின ஆளுங்க விசாரிச்சிட்டாங்க. ஃபைல் எங்கேயும் இல்லை. எரிஞ்சு போன சௌதரியோட ஃபைலும் எரிஞ்சு போச்சு. விஷயத்தை நம்மளா போட்டு கிளற வேண்டாம், இதோட விட்டுருவோம். கியா அசோக் பையா, ரொம்ப சுலபமா சொல்லிட்டே. எப்படியாவது ஃபைல் விஷயம் வெளியே வந்தா என்ன ஆகும்? சென்ட்ரலே ஆடி போயிடும். நாட் ஓன்லி பொலிட்டிஷியன், ஈவன் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், எங்களை மாதிரி பிசினஸ்மேன் எல்லாரும் மாட்டுவாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஃபைல் அலெக்ஸ் கைக்கு போனா எனக்கு தான் பாதிப்பதிக்கும். அதனால உங்க எல்லாரை விட எனக்கு தான் அக்கறையும் அதிகம். சரி பையா, நாம சொன்ன மாதிரி பணம் கொடுத்துறோம். ஆனா நமக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். மை ஷேர் இஸ் ஆல்சோ இன் இட். எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். டோன்ட் வரி, இந்த அசோக் பிரதர்ஸை நம்பி இதுவரைக்கும் யாரும் கெட்டு போனதில்லை. வெல், தேங்க் யூ, ஆல் தி பெஸ்ட். பிரியா, என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். கேட்டாலும் நீ பதில் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் வயசுல இருக்கிற பொண்ணுக்கு ஒரு ஆண் துணை வேணுங்கிறத புரிஞ்சுக்க. உங்க அப்பா உயிரோட இருக்கும் போதே உனக்காக ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாங்க. பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க அப்பா இறந்ததால நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்ட. அந்த மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அப்பாவோட ஆசை நிறைவேறும் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டேன். இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றதை நீ கேட்பேன்னு நம்புறேன். ஹலோ, லக்ஷ்மியா? நான் தாயம்மா பேசுறேன். சொல்லுங்க. பிரியாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டேன். அப்படியா? சம்மதிச்சிட்டாளா? அவ மனசு மாறதுக்கு முன்னாடி வர்ற முகூர்த்தத்திலே அவ கல்யாணத்தை முடிச்சிடுவோம். சரிங்க, தம்பிகிட்டயும் சொல்றேன், அவனும் சந்தோஷப்படுவான். சரிங்க. தம்பி, பிரியா வீட்டுல இருந்து போன் வந்தது. பிரியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டலாம். என்ன ஒண்ணு, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதான் என்ன பண்றதுனே புரியல. ஏன்க்கா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, பந்து விளையாடுறது சின்ன பசங்க ஆட்டம், பந்தாடுறது சிபி ஆட்டம். கத்திக்கு கன் தேவையில்லை, இந்த அலெக்சாண்டரோட காலே போதும்.
அதிர்ச்சி அடைஞ்சதுனால அன்கான்ஷியஸ் ஆயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். கொடுத்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. மறுபடியும் நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். பத்திரமா பாத்துங்க. நானும் கிளம்புறேன். என்ன நடந்துச்சு? நீங்க யாரு என்னன்னு சொல்லவே இல்லையே. என்ன நடந்தது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது.